இங்கே பாருங்கள், இன்றைக்கி நான் வந்து பருப்பும் முள்ளங்கி போட்டு பருப்பு சாம்பார் ப்ளஸ் செலவு ரசம் செஞ்சுக்கிறேன். எப்படி அப்படின்னா, இதில் வந்து தண்ணி நல்லா தேவையான அளவு தண்ணி வந்து இந்த சட்டியில் எடுத்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தேவையான அளவு பருப்பு 2 டம்ளர் நான் வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் உள்ளே போட்டு நல்லா வாஷ் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 4 தக்காளி வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து தண்ணி கொதிக்கையிலேயே பருப்பு, தக்காளி, கல்லுப்பு, 1 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வேக வச்சுருங்க. நல்லா அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா ஃப்ளேவராக இருக்குங்க. நல்லா அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 4 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. அரை வேக்காடு வெந்த பருப்பு கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தனியாக வாணலியில் எண்ணெய் ஊற்றி சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா வணக்கிட்டு முள்ளங்கி இல்லைன்னா சொரக்காய், இன்றைக்கி சம்மர் டைம் அப்படிங்கிறனால நான் வந்து முள்ளங்கி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சொரக்காய் கூட சேர்த்துக்கலாம். தோல் சீவி நல்லா பொடியாக அரிஞ்சு வெங்காயத்துக்கூட சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. சீரகம், வெங்காயம், காய், முள்ளங்கி இல்லைன்னா சொரக்காய் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. எண்ணெயிலேயே நல்லா அரை வேக்காடு வணங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு சாம்பார் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் ஆப்ஷனல் தாங்க, காரம் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள்லேயே நல்லா காரம் இருக்கும். அந்த காய்க்குடைய உப்பு, தேவையான அளவு சாம்பார் தூள் சேர்த்து நல்லா வணக்கினதுக்கப்புறம் இந்த அரை வேக்காடு வெந்த பருப்பில் வந்து வணங்கின காயை வந்து கொட்டிடுங்க. கொட்டிட்டு ஏற்கனவே இடித்த புண்ணு சேர்த்துக்கிறோம் இல்லைங்களா, அது கூடயே இந்த வணக்கின காயை கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுலேயே வந்து நீங்கள் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உப்பு ஆல்ரெடி நீங்கள் சேர்த்துருப்பீங்க இல்லையா, காயிலே உப்பு இருக்குது, பருப்பு வேகும்போது உப்பு சேர்த்துருப்பீங்க, மஞ்சள்தூள் ஆட் பண்ணிப்பீங்க, விளக்கெண்ணெய், அப்புறம் வணக்கின காயெல்லாம் போட்டுருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு எலுமிச்சம்பழ அளவு வந்து புளி சேர்த்துக்கோங்க. புளி நல்லா கரைச்சி கெட்டியாக ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு வந்து நல்லா பருப்பு கொதிக்க அந்த புளி தண்ணி அதில் ஊற்றிடுங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வேக விட்டுருங்க. வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு வந்து பெருங்காயத்தூள் வந்து ஒரு கரண்டி வந்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து சேர்த்து நல்லா கொதி விட்டுருங்க. கொதி விட்டதுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் துருவல் எடுத்து நல்லா இப்போ வெந்த பருப்பு கூடையை வந்து நல்லா கொதித்து வெந்துருங்க. இந்த மாதிரி கொலன்னு வெந்ததுக்கப்புறம் அரை மூடி தேங்காயை அது கூட சேர்த்து ஒரு ஆல்ரெடி வெந்திருக்கும். நீங்கள் வந்து பருப்பு கடையிற மற்ற வச்சு ஒரு கடை கடைஞ்சிங்க அப்படின்னா பருப்பு சாம்பார் ரெடி. இதில் வந்து மிளகாத்தூள் ஆப்ஷனல் தாங்க, வேணுங்கிறவங்க சாம்பார் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம், அதுலேயே காரம் இருக்கும். வந்து பருப்பு சாம்பார் ரெடி. நான் என்னென்ன இன்க்ரீடியண்ட்டும் மறுபடியும் முதல்லேருந்து சொல்கிறேன். தேவையான அளவு தண்ணி கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டம்ளர் பருப்பு, மஞ்சத்தூள், இடித்த பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 பழ தக்காளி, அதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் போட்டு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. அரை வேக்காடு வந்த பருப்பு கூட தனியாக வந்து வாணலை வச்சு எண்ணெய் ஊற்றி சீரகம், தேவையான அளவு பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம், தோல் சீவின சொரக்காய் இல்லைனா முள்ளங்கி பொடியாக நறுக்கி வெங்காயத்துக்கூட சேர்த்து நல்லா வணக்கிட்டு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு சாம்பார் தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வணக்கிட்டு அரை வேக்காடு வெந்த பருப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து பருப்பில் இருக்கிற தக்காளி 1 தக்காளி எடுத்துக்கோங்க ரசத்துக்காக. அப்புறம் 3 தக்காளி சேர்த்துப்பீங்க, நல்லா வந்திருக்கும். அரை வேக்காடு வெந்த பருப்பில் இந்த தாளித்த காயும் வெங்காயத்தையும் வந்து கொட்டிடுங்க. கொட்டிட்டு எலுமிச்சம்பழ அளவு புளி வந்து கரைச்சி தொப்பையை எடுத்துட்டு புளி தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க கெட்டியாக. ஒரு எலுமிச்சம்பழ அளவு இருந்தால் போதும். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவு புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை, அதாவது 1 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிங்க அப்படின்னா, சிம்லேயே வச்சு நல்லா 3/4 வேக்காடு நல்லா கொதிக்க வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா பருப்பு இந்த மாதிரி குழைய வந்துடும். வந்ததுக்கப்புறம் அரை மூடி தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு 2 கொதி விட்டு இறக்குனிங்க அப்படின்னா தேவையான பருப்பு சாம்பார் ரெடி. இது வந்து மிளகாய்த்தூள் ஆப்ஷனல் தான், வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம், வேண்டாதவங்க சாம்பார் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். ப்ளஸ் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் 2 கொதி விட்டு இறக்குனதுக்கப்புறம் பருப்பு கடையிற மற்ற வச்சு ஒரு கடை கடைஞ்சிங்க அப்படின்னா நம்ம வீட்டு பருப்பு சாம்பார் ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். முள்ளங்கி சம்மர் டைம்ங்கிறனால முள்ளங்கி, சொரக்காய் அந்த மாதிரி நீர் காய்கறி சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது, நீர் சத்தும் கிடைக்கும். அதே மாதிரி உடம்பு பருமனாக இருக்கிறவங்க கோவக்காய் அடிக்கடி வணக்கி சாதத்தில் வச்சு சாப்பிடுங்க, நீரெல்லாம் வற்றி போயிடும்.
நல்லா யூரின் பாஸ் ஆகும், நல்லாவும் இருக்கும். முள்ளங்கி சொரக்காயிலேருந்து எல்லாம் சேர்த்துக்கோங்க. சம்மர் டைமில் உடல் பருமனாக இருக்கிறவங்க இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இப்போ வந்து நான் செலவு ரசம் எப்படி வைக்கிறேன்னு நான் சொல்ல போகிறேன். பருப்புலேயே ஏற்கனவே வெந்த ஒரு தக்காளி எடுத்து தனியாக தண்ணி ஊற்றி தக்காளி தொல்லி நீக்கிட்டு, அதாவது ஆல்ரெடி பருப்பில் வந்தங்காட்டி தக்காளி வந்து அதோட மேலே இருக்கிற அந்த மெல்லிசான தோல் வந்து வந்துருங்க. வெந்ததுக்கப்புறம் அதை மட்டும் தக்காளியோட தொல்லி மட்டும் எடுத்துகிட்டு பச்சை தண்ணியில் வந்து அந்த தக்காளியை நல்லா கரைச்சிருங்க. ஒரு டம்ளர் தண்ணியில் வெந்த தக்காளி தோல் எடுத்துகிட்டு நல்லா கரைச்சிருங்க. கரைச்சதுக்கப்புறம் ரசத்துக்கு தேவையான புளி வந்து தனியாக ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறுனதுக்கப்புறம் அதையும் நல்லா கரைச்சி அதோட தொப்பையெல்லாம் எடுத்துருங்க. இப்போ வந்து நல்லா கரைச்ச புளிக்கோட நல்லா கரைச்ச தக்காளி, ஒரு டம்ளர் தண்ணியில் கரைச்ச தக்காளியை வந்து வெந்த தக்காளியை வந்து அந்த புளிக்கோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வைங்க தனியாக. அதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் 2 சின்ன வெங்காயம், தேவையான அளவு பூண்டு, தேவையான அளவு குருமிளகு, தேவையான அளவு மல்லி விதை, அப்புறம் வந்து மல்லி தலையும் சேர்த்துக்கலாம், மல்லி விதை 2ஐயும் சேர்த்துக்கலாம். அப்புறம் சீரகம், அதுக்கப்புறம் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் வந்து அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. மறுபடியும் அரைக்கிறதுக்கு நான் சொல்கிறேங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து புளிப்பு பத்தலை அப்படின்னு நினைக்கிறவங்க டேஸ்ட்டுக்காக இன்னொரு தக்காளி கூட அரைக்கும்போது சேர்த்துக்கலாம். அதாவது என்னென்னா, அரைக்கும்போது நீங்கள் சீரகம், குருமிளகு, பூண்டு, அப்புறம் ஒரு சின்ன பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து மல்லித்தலை, அப்புறம் மல்லி விதை, அதுக்கப்புறம் 2 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வரமிளகா கூட நீங்கள் ஆப்ஷனல் தான். பச்சை மிளகா இல்லைன்னா வரமிளகா சின்ன மிளகா வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, பழுத்த தக்காளி, சின்ன தக்காளி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணிவிட்டு இது தனியாக வச்சுக்கோங்க. அரைச்ச விழுதை புளி கரைசல், தக்காளி கரைசல் தனியாக வச்சுக்கோங்க, உப்பு மஞ்சத்தூள் போட்டு. இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு 2 சின்ன வெங்காயம் அரிஞ்சு போட்டு ஒரு வரமிளகா கிள்ளி போட்டு நல்லா தாளிச்சிருங்க. அதுக்கப்புறம் அரைச்ச விழுது, அதாவது சீரகம், குருமிளகு, மல்லி விதை, ஒரு கொத்து கருவேப்பிலை, மல்லித்தலை, வெள்ளைப்பூண்டு, 2 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி சேர்த்து நல்லா பைன் பேஸ்ட்டு அரைச்சிருப்பீங்க இல்லையா, அந்த அரைச்சதை வந்து நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. தாளித்ததுக்கப்புறம் அதை எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், ஒரு சின்ன வெங்காயம், ஒரு வரமிளகா கிள்ளி சேர்த்து எண்ணெயில் நல்லா வணக்கினதுக்கப்புறம் இந்த அரைச்ச விழுதை சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கினதுக்கப்புறம் புளி தக்காளி கரைச்சி வச்சுருப்பீங்களா கரைசல், அதையும் சேர்த்து ஆல்ரெடி உப்பு போட்டிருப்பீங்க இல்லையா, நல்லா உப்பு சேர்க்க வேண்டியது, அதை சேர்த்து நல்லா நுரக்கட்டி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து ரசத்தை வந்து இறக்கிடுங்க. இது வந்து நீங்கள் வந்து செலவு ரசங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த செலவு ரசத்துக்கூட தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக, அதாவது ரசத்துக்கு வந்து புளி அதிகமாக இருந்துச்சுன்னா தண்ணி ஆட் பண்ணுவீங்க இல்லையா, இந்த தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் பருப்பு தண்ணி சேர்த்து கூட செய்யலாம். பருப்பு தண்ணி வேண்டாம்னு நினைக்கிறீங்க, நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நார்மல் ரசம், பருப்பு தண்ணி இல்லாத ரசம், இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.